முயற்சியிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில techniques, different techniques for different tariqas according to the experience of those sheikhs. சில தரிகாக்களிலே சொல்கின்றார்கள், ஒரு முரீத், ஒரு டிசைபிள் தனது ஷேக்கினை he should imagine his sheikh and he should try to feel his spiritual presence. When he is successful in doing that, and he can bring his silsila which goes through the sheikh, the blessings of this silsila penetrates him and influence. The silsila influences his mind and heart. And immediately they said, if he feels that he has achieved this state, immediately he opens his eyes and then close again and start making zikr of Allah subhanahu wa ta'ala. Here the zikr will bring the result. Here they are talking about what? They are talking about the spiritual presence of the spirits of the sheikh and awliya. Is that possible? Today's modern scholars and modern preachers may ask you, is that possible? நான் ஏற்கனவே கூறிய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கின்றார்கள். If you can live in the same state in which you are here in front of me, you will have the angels coming to you and shaking hand with you. What does it mean? This is that very precious thing that was experienced by those Sufis. இப்படிப்பட்ட அனுபவ ரீதியாக அவர்கள் அறிந்த உண்மைகளை வைத்துத்தான் தங்களது தரிகாவிலே உள்ள திக்ர் முறையினை அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். These are their techniques which they have learned by their experience and from their experience. ஆனால் இன்றைய உலகத்திலே நான் காணாதது அறிவில்லை, நான் படிக்காதது அறிவில்லை, நான் கேட்காதது அறிவில்லை என்றிருக்கின்ற காலத்திலே பணம் ஒருவரின் சிந்தனையையும் உள்ளத்தையும் முற்றுமுழுதாக ஆழ்கொண்டிருந்த இந்த காலத்திலே இப்படிப்பட்ட உண்மைகளை விளங்குவதற்குரிய சக்தி இன்றைய அறிஞர்களிடமும் இல்லை, மக்களிடமும் இல்லை. அதை பற்றி கதைப்பதற்கு நேரமும் இல்லை. ஏனென்றால் அதை பற்றி கதைக்கின்ற நேரத்திலே அவர்கள் இன்னும் சில ரூபாய்களை உழைத்து விட முடியும். அதனால் தான் இத்தனை பெருமை பெற்ற ரிஃபாயி நாயகம் அவர்களின் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு இயங்குகின்ற இந்த அரபிக் கல்லூரியிலே இருந்து வெளியான இன்றைய மௌலவியாக்கள் இப்படிப்பட்ட உண்மைகளை படித்து உணர்ந்து தெரிந்து கேட்டு தெரியாவிட்டால் அதனை தங்களது மக்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் தங்களது உற்றார் உறவினர் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நமது உள்ளங்களிலே, நமது ஊர்களிலே, நமது சமுதாயத்திலே எப்போதும் பரக்கத்து நிறையக்கூடிய அல்லாஹுவின் பரக்கத்தும் பெரியார்களின் பரக்கத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆத்மீக பிரசன்னமும் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக எங்களது இல்லங்களையும் எங்களது ஊர்களையும் மாற்றுவதற்கான வழிகளை இன்று இங்கிருந்து வெளியாகின்ற மௌலவியாக்களின் முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். இன்று இங்கே இருக்கின்ற அரபிக் கல்லூரி மற்ற அரபிக் கல்லூரிகளை போன்ற ஒரு அரபிக் கல்லூரி அல்ல. அல்லாஹுவின் நேசர் ஒருவர் இமாம் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி, அவரின் வழித்தோன்றர்கள், அவரின் அடிவருடிகள், அவர்களின் மூலம் அன்னாரின் பெயரினால் ஏற்படுத்தப்படுகின்றதென்றால் அந்த அற்புதமான மனிதருடைய பரக்கத்துகள் இந்த மதரசாவிலே வெளிப்பட வேண்டும். இந்த மதரசாவிலே படித்து வெளியாகின்ற மௌலவியாக்களின் மூலம் வெளிப்பட வேண்டும். அன்று எமது ஊர்கள் முழுவதிலும் ஸலவாத் ஓதுவார்கள். நாள் தவறினாலும் ஸலவாத் மஜ்லிஸ்கள் தவறாது. ஸலவாத் ஓதுவதன் மூலம் என்ன நடக்கின்றது? அல்லாஹ்வின் பிளஸிங்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிளஸிங்ஸ், மலாயிக்காமார்களின் பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்கின்றன. இது குர்ஆன் கூறுகின்றது. அப்படி என்றால் நாம் எந்த இடத்திலே இருந்து ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அங்கே அந்த பிளஸிங்ஸ் நம்மளை சூழ்ந்து கொள்கின்றன. அதனால் ஆத்மாக்கள் சுகமடைகின்றன. ஆத்மாக்கள் சுகமடைவதன் மூலம் எமது உடம்புகள், பிசிக்கல் பாடி சுகமடைகின்றது.
இந்த ஸலவாத்துகளின் மூலம் நாம் வாழ்கின்ற சூழல் அல்லாஹ்வின் பரக்கத்தை அனுபவிக்கின்றது. நம்மோடு இருக்கின்ற மக்கள் அல்லாஹ்வின் பரக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். இதை நான் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, இது நீங்கள் தெரிந்த விடயம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே உண்மையான முஸ்லிம்களாக இவற்றினை தெரிந்து இவற்றினை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் ஸலவாத்து சொல்வதை ஒவ்வொரு நாளும் உங்களது பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். குறுகிய காலத்திலே அதன் பயன்களை, அதன் விளைவுகளை உங்களிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் திக்ர் செய்யுங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று குர்ஆனிலே எப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் அதன் மூலம்தான் எங்களது உள்ளத்தை ஆட்டி படைக்கின்ற ஷைத்தானின் சக்திகளை நாங்கள் விரட்ட முடியும். மூமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றார், மூமின்களே, நீங்கள் உங்களை எதிர்த்து வருகின்ற ஒரு படையை கண்டால் நீங்கள் ஓடிவிடாதீர்கள், நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றார்? நாங்கள் எதை எதிர்பார்ப்போம்? உறுதியாக நின்று ஃபைட் பண்ணுங்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். உறுதியாக நின்றதற்கு ஏன்? You will get that. First of all, you should be very strong spiritually. Then only you can be strong physically. உங்களது எதிரியை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்ந்துவதற்கு முன்பு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று கூறுகின்றது குர்ஆன். இதிலிருந்து நாங்கள் திக்ரின் பெருமையை உணரக்கூடாதா? திக்ர் நமது சைக்காலஜியை எவ்வளவு தூரம் மாற்றுகின்றது என்பதை, நம்மை எவ்வாறு பலமுள்ளவர்களாக மாற்றுகின்ற சக்தியை உடையது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. முஸ்லிம்கள் யுத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒருவராக அனுப்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? திக்ர். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூரம் பலம் நிறைந்தவர்களாக ஈவன் பிசிக்கலி வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க கூடாது? நாங்கள் எங்களிடம் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கின்றது என்றால் நாங்கள் 1000 வைத்தியர்களை தேடி அடைகின்றோம். யார் யாரிடமெல்லாம் அந்த வருத்தத்தை பற்றிய தகவல் இருக்கின்றதோ அவரிடமிருந்து அவரை சென்று இதற்கு எவ்வாறு செய்வது, அந்த ஊரிலே ஒரு டாக்டர் இருக்கிறார், இந்த ஊரிலே ஒரு வைத்தியர் இருக்கிறார் என்பதை எல்லாம் கேட்டு நாங்கள் அலைந்து செய்கின்றோம். If we discover that we are having this spiritual disease, there is a problem for us. If we are convinced of that, we will start searching for the doctors, the spiritual healers, the sheikhs. நாங்கள் எத்தனையோ எங்களது உடம்பு நோய்களுக்காக வைத்தியர்களிடம் செல்கிறோம். சில நேரங்களிலே வருத்தம் சோமாவதில்லை. அதற்காக நாங்கள் ஒரு பொழுதும் வைத்தியர்களை குறை கூறியதே இல்லை. சில நேரம் நாங்கள் சில ஷேகுமார்களிடம் போகலாம், பையத்தெடுக்கலாம், ஆனால் நமது உள்ளம் ஒழுங்காக திருந்தவில்லை, அவர்களுடைய மருந்து இவருக்கு பலிக்கவில்லை, அதற்காக நாங்கள் ஷேகை குறை விட முடியாது. There is something wrong in him. The best. That is Allah's will. எனவே நாம் திக்ரின் பிரயோஜனத்தை, ஸலவாத்தின் பிரயோஜனத்தை நாம ஏன் நேரடியாக அனுபவத்தின் மூலம் அறிவதற்கு முயற்சி செய்யக்கூடாது? அவ்வாறு செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த பெரியார்கள் எழுதியதும் கூறியதும் எவ்வளவு தூரம் உண்மை என்பதையும், இல்லை என்றால் உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாறு 190% பொய் என்றுதான் நாங்கள் கூறுவோம். சூஃபியாக்கள் சொல்வது இஸ்லாத்தில் இடம் இல்லாத என்று இன்று சிலர் பிரச்சாரம் செய்வது உண்மை என்றால் 1400 வருடங்களான இஸ்லாமிய வரலாற்றில் 90% பொய் என்று நாங்கள் கூற வேண்டி வரும். இல்லை என்றால் மாபெரும் முஹத்திஸீன்கள், மாபெரும் முஃபஸ்ஸிரீன்கள், மாபெரும் ஃபுகஹாக்கள், மாபெரும் சகல துறையிலுமே வந்த மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏன் அவர்களது பேரும் புகழும் ஓங்கி இருக்கின்ற அதே நேரத்திலே சூஃபியாக்களிடம் சென்று கால்மணித்து அவர்கள் முன்னிருந்து தங்களை அவர்களது மாணவர்களாக ஆக்கினார்கள் என்பதை நாங்கள் கேட்கக்கூடாதா, சிந்திக்கக்கூடாதா? எனவேதான் பெரியார்களே, சகோதரர்களே, தஸவ்வுஃப் என்பதும் தரீகா என்பதும் the method, the way.
Sheikh is the one